விஜய் அது கூட அறிவிக்கல. போய் மத நல்லிணக்கம் அப்படின்னு மகாபலிபுரத்துல போய் வெக்கம் இல்லாம தன்னை ஒரு கிறிஸ்துவர் கிங் ராஜா ஜோசப்ங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு கிறிஸ்துவர்களுக்கு இந்திய நாட்டில் அநீதிகள் நடக்கப்படுகிறது, ஆனால் வாயம் அப்படி வந்தாப்புல ஆளு வாயை துறக்கலை. இப்போ வரைக்கும் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக இந்த இந்திய நாட்டில் அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதுவும் அவர்களுடைய மத பண்டிகை அன்று. ஆனா விஜய் ஏன்னா அமித்ஷா நறுக்குன்னு வச்சுருவார்ல, அதனால விஜய் அது கூட துறக்கல. ஆனா இவங்க போய் ஏங்க தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு எதுக்குங்க விஜய் வாய் துற? தமிழ்நாட்டில் நடந்தாங்க விஜய் வாய் துறப்பாரு, இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா வாய் திறக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஹைதராபாத்ல ஒரு பஸ் விபத்து, விஜய் வாய் திறந்தார். மெக்காவில் ஏதோ ஒரு பஸ் விபத்து, விஜய் வாய் திறந்தார். நல்லதுதான், நாங்க வாழ்த்துறோம். ஏன்டா சொந்த நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது, கிறிஸ்துவர்கள் தாக்கப்படுறாங்க, இதுக்கே வாய் திறக்கலன்னு கேட்கிறேன். உங்களுக்கு அங்க நடக்கிற பஸ் விபத்துகள் தெரியுது, வெளிநாடுகள்ல நடக்கிற பஸ் விபத்துகள் தெரியுது, அதுக்கெல்லாம் கடன் அறிக்கை தெரிவிக்கிறீங்க, வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். ஆனா ஏன் இதுக்கு தெரிவிக்கல? கூட இருக்கவன முட்டு கொடுக்குறானே அப்படிங்கிறதான் இன்னைக்கு வாதம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போகட்டும். காலையிலிருந்து நேற்று நைட்ல இருந்து ஒரு சிறப்பான ஒரு ஃபேக் நியூஸை பரப்பிக்கிருக்காங்க சங்கி கூட்டம். இதுக்கும் இந்த தாவேக்காரங்க எதுவுமே வாய் திறக்கல. அந்த டேட்டாவும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் எம்எல்ஏக்கள் அதிக சம்பளம் பெறுகின்றனர் அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்பி விட்டாங்க. பச்சைய கூச்சமே எல்லாம் பரப்பி விட்டாங்க. அதுதான் நமக்கு பெருசா ஆச்சரியமா இருக்கு. ஒடிசாவில் எம்எல்ஏ தான் அது இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குறாங்க. அதாவது அவங்களுடைய மாத சம்பளம் எவ்வளவு அப்படின்னா 3,45,000 ரூபாய் மாத சம்பளம் ஒடிசாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு. அதற்கு அடுத்தபடியா தெலுங்கானா 2,50,000 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. அடுத்தபடியா மகாராஷ்டிரா 2,50,000 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. அடுத்தபடியா உத்தரப்பிரதேசம் 1.87 லட்சம் சம்பளமாக வாங்குறாங்க. தமிழ்நாட்டோட எம்எல்ஏக்களுடைய சம்பளம் 1,05,000 ரூபாய். கேரளாவில் தான் லீஸ்ட் 70,000 ரூபாய் எம்எல்ஏக்களுக்கு சம்பளம். இது போன்று ஒரு எம்பிக்களுக்கும் இவங்க தான் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு அடிச்சு விட்டாங்க.